அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேசன் ஸ்குவாட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கொழும்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்காராம விகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய விகாரைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த விகாரை எங்கனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொழும்புல இருந்து உணுப்பிட்டியா அப்படின்னு சொல்கிற ரோட்டில் உள்ளுக்கு வந்தோம்னா சரியாக ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இந்த விகாரம் இருக்குது. இந்த விகாரம் வந்து பழமையான ஒரு விகாரம்னு, அதுவும் இல்லாமல் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு விகாரம்னு கூட சொல்லலாம். அற்புதமான புதிய புதிய விஷயங்கள் இருக்குது. அதை அமைச்சிருக்க விதமாகட்டும் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அதோட ஒரு ஃபேமஸான ஒரு விகாரைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய ஏரியாக்கள்லேருந்து களுத்துறை, காலி அந்த பக்கத்தில் இருந்தெல்லாம், அது இல்லாமல் பதுளை அந்த பக்கத்துலேருந்து பௌத்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ட்ரிப் மாதிரிக்கே இந்த விகாரைக்கு வந்துட்டு போகிறாங்க. நிறைய டூரிஸ்ட் வர ஒரு விகாரை அது இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஒன்று கூட இங்கே இருக்குது. நம்ம வந்தோம்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே விகார உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட், வாங்க பன்சலைக்குள்ளே போயிட்டு, அதாவது விகாரைக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வரோம். நுழைவாயில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குன்னு. பார்க்கல வந்ததோடு நம்ம இந்த நுழைவாயில் போயிட்டு தான் உள்ளுக்கு போகணும். நம்ம ஷூ போட்டோம்னா ஷூவெல்லாம் வைக்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே ஒரு இடம் ஒன்று இருக்குது, நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட ஷூவை கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போகலாம். நுழைவாயிலுக்குள்ளார வந்துட்டோம். நம்மளோட ஷூவையும் கழட்டி போயிட்டோம். நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. போலீஸ் சார் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன் உள்ளுக்கு வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. வீடியோ அலோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உள்ளுக்கு போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். கதை கேளுமான்னு தெரில. வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சிலைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அது மியூசியம்னு சொல்லி தான் போட்டிருந்துச்சு. போய் பார்ப்போம். தங்கமா? தங்கம் மாதிரி இருக்கு. தங்கம்னா இல்லை, தோல் பொருட்கள்லாம் இருக்குது. யானை தந்தமாக இருக்குது. யானை தந்தமாக போட்டிருக்குது. இது யானை தந்தமாக என்னன்னு தெரியல. இன்னும் யானை தந்த மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இது என்ன விசித்திரமாக புல்லாங்குழல்லாம் இருக்குது. அநேகமாக புல்லாங்குழல் இது. புல்லாங்குழல் இல்லை, என்னதுன்னே தெரியல. இதெல்லாம் என்ன மூளை போடுறா இருக்குது? கடகாஸ்து முத்திரையா? அது மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்கு இன்னும் ஏதோ நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ மியூசியத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஒரினர்ஸ் வந்தால் மட்டும் அவங்களுக்கு டிக்கெட், நமக்கு டிக்கெட் இல்லை. நம்ம உள்ளுக்கு வந்து பார்க்கலாம். நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓலைச்சுவடியெல்லாம் இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குது. தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தொடக்கூடாது. இன்னொரு ரூம். எல்லா இடமே சேர் போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் மதகுர் மாதிரிலாம் இன்றைக்கி தான் உட்காந்து சாப்பிடுவாங்களா இருக்கும். இது ஒரு லஞ்ச் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம தேடி வந்தது கிடச்சிருச்சு. ஓலைச்சுவடி. தோருக்கு ஓலைச்சுவடி. ஓமே ஓலைச்சுவடி தான். ஒரு ரூம் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்க்க என்ன இருக்குது. ஆதி காலத்தில் இருந்த சிலைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏதாவது போர்டு எதுவும் போட்டுருந்தால் நமக்கு வாட்சி சொல்லலாம். நம்மளோட போர்டு எதுவும் இல்லாதனால பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யார் இது? விநாயகர். இது காளியா? ஆதி காலத்தில் செஞ்சது. இப்போ இருக்க சிலைக்கும் ஆதி காலத்தில் இருந்த சிலைக்கும் முழு வித்தியாசம். வடிவமைப்புலையும் வித்தியாசம் இருக்குது.
லோட் புத்தா மேட் அவுட் ஆஃப் ஜெட்டா. சிலையை பார்க்குறதுக்கே சும்மா அற்புதமாக இருக்குது. வீடியோவில் தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம மியூசியத்தை தான் பார்த்துருந்தோம். இன்னும் பன்சலைக்குள்ளே போகலை, விகாரைக்குள்ளே போகல. விகாரைக்குள்ளே தான் இருக்கும், விகாரைக்குள்ளே மியூசியத்தில் இருக்கும். வாங்க அப்படியே இப்போ போயிட்டு புத்தர் விகாரைகளுக்கு போயிட்டு விகாரையில் என்ன இருக்குது, எப்படியாப்பட்ட சிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கங்காராம விகாரைக்குள்ளே தான் இருக்கும். இவ்வளோ நேரம் மியூசியத்தில் இருந்தோம், இப்போ விகாரைக்குள்ளே தான் இருக்கும். விகாரைக்குள்ளே இந்த மாதிரியான புத்தர் சிலைகள் தான் இருக்குது. பார்ப்போம். மேலேயும் மெதுவாக தெரியுது. மேலேயும் புத்தர் சிலைகள் தான் இருக்குது. மேலே போக முடியுமான்னு தெரில, போக முடிஞ்சால் போய் பார்ப்போம். போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யானை, உண்மையான யானை மாதிரியே இருக்குது. ஆஹா, கிட்டத்தில் பார்த்தாலே தெரியும். அந்த முடிகள் கூட வரும், உண்மையான யானை இருக்குது. அந்த முடிகள் கூட அப்படியே செதுக்கியிருக்கான். கருணாகர ஹத்த தேதியின் வழக்கின்ன ப்ளீஸ் டூ நாட் டச்சின்னு போட்டிருக்கான். அப்போ எதையும் தொடக்கூடாது, நம்ம தொடாமல் தான் பார்க்கணும். யானை ஒன்று கூட இருக்குது. நிறைய பௌத்த மக்கள் வந்திருக்காங்க. ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. இதோ பின்னுக்கு இருக்க சிலைகள்லாம் கண்ணாடி வழியாக தெரியுது. மேலேருந்து பார்க்க, கீழேருந்து பார்க்கும்போது மேலே இருக்க புத்த சிலைலாம் கண்ணாடி வழியாக நல்லா தெரியுது. உள்ளுக்குள்ளார இருக்க அமைப்பு. போலீஸ்லேயும் செக்யூரிட்டி போட்டு தான் இருக்காங்க. யாருன்னு தெரில, சிலையில் இருக்குதுன்னா யாருன்னு தெரில. குத்து மதிப்பாக பார்த்துட்டு போவோம். இந்த பக்கம் ஒரு பன்சல் ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வெளியில் ஒன்று இருக்குது, அதை போய் பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அந்த படியில் மேலே போக பார்த்தேன், மேலே போகலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆமதூர் மகள் மட்டும் தான் போகலுமா, நமக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அங்கிட்டருந்து வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் போய் பார்ப்போம். எல்லா இடமும் சிலைகளாகவே இருக்குது. இதுவும் புத்தரா தெரியலையே. இப்போ இங்கேருந்து அப்படியே இந்த பக்கத்தால் அப்படியே வந்து இங்கே போகிறோம். ஓகே போவோம். யாரு பன்சலைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்ப்பேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். என்னங்கிறத வீடியோவில் காட்டுறேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். டன் இது என்னன்னு தெரியுதா? ஆக்சுவலாக இதுதான் முதலான்னு சொல்லக்கூடாது, ஆரம்பத்தில் இலங்கையில் இருந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன கார்? இந்த காரை பார்க்குறதுக்கு சும்மா மாசாக தான் இருக்குது. இங்கே போய் பார்ப்போம். வர்ற மாதிரி ரெண்டு ஸ்ரீ. இப்போ இளைஞர்கள் மத்தியில் BMW, பென்ஸ் எல்லாம் எப்படி ஃபேமஸாக இருக்கோ அந்த மாதிரி இந்த காரும் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு கார் தான். பார்த்தாலே தெரியும். ஆனால் பொடி கண்டிஷன்லாம் சும்மா பெஸ்ட்டாகவே இருக்குது. கலர் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் இது ரோட்டில் போட்டு ஓட்டினா நிறைய பேர் பார்ப்பாங்க, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கார் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது.
இப்பயும் இந்த கார்களில் தான் மதகுருமார் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பாவனையில் இருக்கா இந்த காரு, இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான், ஓடுற கண்டிஷனில் தான் இருக்குது கார். பெரியாரா எதுவும் போகுதுன்னு நினைக்கிறேன், சத்தத்தை கேட்டாலே தெரியும் பெரியாரா போகுதுன்னு நினைக்கிறேன். பொருட்னஸ் வந்திருக்கான் அவங்களுக்கானே அதை வந்து வாசித்து காட்டுறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் பெரியாரான விஷயம். பௌத்தர்களுடைய புனித மரமான அரச மரத்தை சுற்றி தான் எல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விகாரைக்கு போனாலும் அரச மரம் இல்லாத ஒரு விகாரியை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அரச மரம் தான் நம்மளுடைய வளர்த்த புனித மரமாக கருதப்படுது. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோவை இதோடு என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்காராம விகாரைன்னு சொல்லக்கூடிய விகாரைக்கு தான் வந்தோம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட்.